श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இது சம்பிரதாயம் சம்சயம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். இதுக்கு இப்போ ஒரு இன்னைக்கு ஒருத்தர் கேட்குற, நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, பெரிய ஏகாதசி என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கிறதுன்றது. இப்போ நான் ஏகாதசியினுடைய மகத்துவத்தெல்லாம் இப்போ சொல்ல போகிறதில்ல. ஏகாதசி விரதம்ன்றது நித்தியம் நித்தியம் காமியம் என்று ரெண்டு விதமாக அனுஷ்டானங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. ஒரு பலத்துக்காக செய்யக்கூடியவை காமியம்ன்றவை. ஏகாதசி விரதம், ஏகாதசி வந்து இன்னைக்கு விரதம் இருக்கிறதுன்றது இது நித்தியம், இது எப்பவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதை காமியமாகவும் சிலதுன்றது உண்டு பண்ணுறது உண்டு. இருந்தாலும் இது நித்தியத்துவமும் இருந்துருக்கு இந்த ஏகாதசிக்கு. ஏகாதசி விரதத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்றைக்கு ஏகாதசி விரதம் இருக்கோ அன்றைக்கி சக்தஸ்தன் நிருபத்ரவகான்னு சொல்லியிருக்கு. உடம்புல சக்தி இருந்து ரோகம் இல்லாத இருந்ததுன்னாக்கா நிருபத்ரவகா, உபதிரவம் இல்லாத இருந்ததுன்னாக்கா அவன் உபவாசம் இருக்கணும்னு சொல்கிற. சரி, சக்தி இருந்தும் அவனுக்கு சுகராக இருக்குது, இதுவாக இருக்குது, அவனால் உபவாசம் இருந்தான்னாக்கா அவனால் முடியாது, அனர்த்தம் வரும், சரீரத்துக்கு ஒரு சிரமம் ஏற்படும்னாக்கா அப்படிலாம் உபவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சக்தசன் நிருபத்ரவகான்னு உபவாசம் இருக்கணும்னு ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த உபவாசம் இருக்க முடியாதவன் என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த கேள்வி. உபவாசம் இருக்க முடியாதவா என்னன்னாக்கா, சில இப்போது இந்த உபவாசத்துலேயே 24 மணிக்காலம் கிட்டத்தட்ட 36 மணிக்காலம் ஆகிடும். தசமி இன்னைக்கு இது பண்ணோம்னாக்கா, இன்னும் கேட்டால் தசமி இன்னைக்கு ராத்திரியே கூட சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தசமி இன்னைக்கு ராத்திரி, ஏகாதசி இன்னைக்கு முழுசாக, அதுக்கப்புறமா துவாதசி தான் பாரணம் பண்ணணும், அது வரைக்கும் உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. இருந்தாலும் தசமி இன்னைக்கு ராத்திரி உபவாசம் இருக்கிறதுன்றது குறவு. சில பேர் தான் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கா. தசமி அன்னைக்கு சாப்பிட்றதுன்னு வச்சுட்டுருக்கோம் நம்ம. இப்போ இது முடிஞ்சு அந்த இதுலேருந்து வரைச்சே கிட்டத்தட்ட ஒரு 36 மணிக்காலம் நம்ம சாப்பிட முடியாதபடி இருக்கும். அவ்வளோ நாழி சாப்பிட முடியாத வாழ்க்கை போனால் போட்டோம். அதில் வரைச்சே ஏகாதசி அன்னைக்கு அஸ்தமன பர்யந்தம் சாப்பிடாத இருந்தால் கூட அந்த ஏகாதசி உபவாச பலன் ஏற்படும்னு சொல்லியிருக்கு. அதுவும் முடியாது போயிடுத்தோம்னாக்கா அகசில் வந்து அந்த மத்தியானத்துக்கு அப்புறமா 12 மணி 1 மணிக்கு மேலே அப்புறமா பலகாரம் பண்ணமானாலும் அந்த முடியாத வாழ்க்கை அதுவும் அந்த உபவாச பலன் வரும்னு சொல்லியிருக்கு. இந்த உபவாசத்தை இந்த விரதத்தை மீறினதாக ஆகாததுன்றதுக்கு அவ்ரத கணம்னு சொல்கிறது. விரதத்தை போக்கடிக்காததாக இருக்கக்கூடிய சில வஸ்துக்கள், கிழங்குகள், மாவு, அப்புறமா பால், இந்த மாதிரி சில வஸ்துக்களை சாப்பிட்டோம்னாக்கா அது விரதத்தை, அதாவது முடியாததுனால, உபவாசம் இருக்க முடியாததுனால பண்ணோம்னாக்கா அது விரத பங்கம் வராதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதில் இந்த மாதிரி ஏகாதசி மாதிரி இருக்கிறதுல அரிசி நிஷித்தம். அதாவது அரிசியை முழு அரிசியாக சாப்பிடாத உடச்சி சாப்பிட்றதுன்றது ஒரு வழக்கம் இருக்குது. அந்த அரிசியை உபயோகப்படுத்துகிறத காட்டிலும் கோதுமையை உபயோகப்படுத்தினாக்கா பரவாயில்லன்னு அதில் இன்னும் விசேஷமாக சொல்லியிருக்கு. ஆகையால் கோதுமை ரவையை கொண்டு எதனா நாம் பண்ணுறது, ஒப்பில்லாத சாப்பிட்றது, கிழங்குகள், பழங்கள் இதை சாப்பிட்றது, இதெல்லாமும் நம்மளால் உபவாசம் முடியாதவாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஏகாதசி தினத்தில் இந்த மாதிரி பகவன் நாம சங்கீர்த்தனம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணோம். அத்தியனம் பண்ணவாளாக இருந்தாள்னாக்கா அச்சித்ரம் அஸ்வமேதத்தெல்லாம் சொல்கிறது விசேஷம். அதே மாதிரி ஆரண்யகத்தை சொல்கிறதெல்லாம் விசேஷம். வேதாந்த சிரவணம் விசேஷம். வேதாந்த பாடம் வாசிக்கிறது, வேதாந்த காலக்ஷேபம் சொல்கிறதெல்லாம்
ஏகாதசி அன்னைக்கு பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. இதெல்லாம் பகவன் நாம ஸ்மரணம் பண்ணுறது, இதெல்லாம் விசேஷம். ஏகாதசி எவ்வளவு விசேஷமோ அவ்வளவு விசேஷம் துவாதசி பாரணை. ஏகாதசி தான் உபவாசம் இருந்துட்டோன்ட்டு மறுநாள் படுத்துட்டு தூங்கின்னு இருக்கக்கூடாது. மறுநாள் பிம்மால் பெருமாள் மறுநாள் கார்த்தால பெருமாள் திருவாராதனம் பண்ணிவிட்டு இந்த விரதத்துக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற்று அந்த உபவாசம் இருக்கணும். அதுதான் விசேஷம். அதே மாதிரி விரத சமாபனம் பண்ணுறதுக்கும் மந்திரம் இருக்குது. இந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு அது பெருமாள் திருவடியில் அந்த விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா துவாதசி விரதத்துக்கு துவாதசி பாரணைக்கு சங்கல்பம் பண்ணிட்டு துவாதசி பாரணை பண்ணணும். துவாதசி அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட வேளையில் அது என்ன துவாதசி இருக்கிறதுக்குள்ளே நாம் பாரணை பண்ணணும். துவாதசி நிறைய நாள் இருந்ததுன்னா 6 நாளைக்குள்ளே பண்ணணும். அந்த ஹரிவாசரம்னு சொல்கிறது துவாதசியினுடைய முதல் கால் பாகம் அது ஏகாதசி மாதிரி நினைக்கணும். ஆகையால் முதல் கால் பாகம் இருந்ததுன்னாக்கா அந்த கால் பாகத்தை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம்தான் பாரணை பண்ணணுன்றதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆகையால் ஏகாதசி உபவாசம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் துவாதசி பாரணையும் சொல்லியிருக்கிறபடினால துவாதசி பாரணையும் நாம் பண்ணணும். இந்த ஏகாதசி தினத்தில் கூடிய வரைக்கும் எவ்வளவு பகவன் நாமாவை சொன்னோம்னாக்க எவ்வளோ பலன் இருக்கோ, மீதி நாளில் பகவன் நாமாவை சொல்கிறத காட்டிலும் ஏகாதசி அன்னைக்கு சொன்னோம்னா விசேஷ பலன் வருதுன்றது வாஸ்தவம். அதே மாதிரி தப்பு காரியம் பண்ணோம்னாக்கா அந்த தப்பு காரியங்களுக்கும் பல மடங்கு தண்டனை வரும். ஏகாதசி அன்னைக்கு பொய் சொல்கிறது, ஏகாதசி அன்னைக்கு ஒரு அശ്ലீலமான வார்த்தைகளை சொல்கிறது, இந்த மாதிரிலாம் பழிக்கிறது, பிறரை பழிக்கிறது, இப்படிலாம் பண்ணோம்னாக்கா இதனால் வரக்கூடிய பலன்றது எங்கேயோ போகும். ஆகையால் ஏகாதசி அன்னைக்கு கூடிய வரைக்கும் மீதி நாள்லாம் பொய் சொல்லலாமா, மீதி நாள்லாம் தப்பு காரியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா மீதி நாள் பண்ணினா வர தப்பு காரியத்துக்கு வர தண்டனையை காட்டிலும் பன்மடங்கு தண்டனை ஏகாதசி அன்னைக்கு போகிறோம். ஆகையால் ஏகாதசி அன்னைக்கு எந்த ஜந்துவையும் ஹிம்சை பண்ணாதையும் எந்த யாரையும் துன்புறுத்தாமலும் நாம் நடந்துக்கணுன்றதும் இந்த அம்சத்துலேயும் நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி நாம் நடந்துக்கணுன்றத இந்த ஏகாதசி விரதானுஷ்டானத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நாளைய தினத்தில் ஏகாதசி இருக்கச்சு கூடிய வரைக்கும் ஏகாதசி அன்னைக்கு அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள எம்பெருமான சேவிக்கிறதுக்கு அன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணி சேவித்து அதை பண்ணி கிருத்தார்த்தராக ஆகணும். இப்படி ஏகாதசி உபவாசாதிகள் இருந்து எம்பெருமானுடைய பிரீத்தி பாத்திரமாக எல்லாரும் ஆகணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.